கடல்ல வாழ்றதுலே ஆர்கா அதுக்கப்புறம் கிரேட் ஒயிட் ஷார்க் தான் பயங்கரமா வேட்டையாடுற உயிரினங்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தப்பு. இதை விட பயங்கரமான ஒண்ணு வாழ்ந்திருக்கு. அதை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உயிரினங்களை பத்தி மேலும் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டங்க்லியாஸ்டியஸ் இத ஒரு கவசத்தால கவர் செய்யப்பட்ட டேங்கர்னு கூட சொல்லலாம். 382 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர் தோன்றதுக்கு முன்னாடியே வாழ்ந்திருக்கு. இதுட்ட நம்ம பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கிற விஷயம் என்னன்னா அதோட தலை தான். எலும்பால செய்யப்பட்ட ஆர்மர், அதாவது கவசம் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்புறம் இதுக்கு பல்லு நமக்கு இருக்கிற மாதிரி தனித்தனியா வளராது. அதோட மண்டை ஓட்டோட எலும்பே பல்லு மாதிரி ஒரு அமைப்புல இருக்கும். இப்போதைக்கு ரீசெண்டா கிடைச்ச தகவல் படி 13 to 16 அடி நீளமும் 1 to 2 டன் எடை வரைக்கும் வளருமா. அதனாலதான் இதை கவசத்தால கவர் பண்ண டேங்கர்னு சொன்னேன். ஆனா இது இருக்கிறதுலே பெருசா பதிவு செய்யப்பட்ட கிரேட் ஒயிட் ஷார்க்கை விட பெருசு இல்ல. மொத்தம் 10 வகையான டுங்க்லியாஸ்டியஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற டுங்க்லியாஸ்டியஸ் டெராலி தான் பெருசு. அப்புறம் இது எப்படி வேட்டையாடும்னா அதோட இறக்கிட்ட போய் வேகமா வாயை திறக்கும். அந்த வேகத்துல வாய்க்குள்ள தண்ணியா இழுக்கப்பட்டு அந்த தண்ணியோடைய இறையும் சேர்ந்து உள்ள போயிடும். அப்புறம் இது பயங்கரமான போர்ஸ்ல கடிக்கும். 27,000 இருந்து 36,000 நியூட்டன் போர்ஸ், அதாவது ஒரு சால்ட் வாட்டர் முதலைய விட டபுள் மடங்கு ஸ்ட்ராங்கா கடிக்கும். அது மட்டும் இல்ல, இது தன்னோட இனத்தையே சாப்பிடும். நம்ம எல்லாம் போய் இதுட்ட மாட்டினா என்ன ஆகுறது? அவன் சுடு தண்ணியிலே கைய விடுவான், நம்மள சும்மாவா விடுவான். அப்புறம் லாஸ்டா இந்த மீன் ஒரு கேம்ல வரும். அது என்ன கேம்னு கமெண்ட்டை போட்டு போங்க.